புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல்களை பயன்படுத்துதல், விவசாயத்தை நவீனப்படுத்துதல் மற்றும் நீர் பற்றாக்குறைக்கு தீர்வு வழங்குதல் போன்ற துரித முறைகள் மூலம் 2040ஆம் ஆண்டளவில் நிலையான அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கும் நிகர பூஜ்ய கார்பன் உமிழ்வை அடைவதற்கும் இலங்கை செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதற்காக வர்த்தக முதலீடுகள் ஊடாக உலகளாவிய நிதி வசதிகளை ஈர்ப்பதுடன் பெருந்தோட்ட துறையை பெருந்தோட்ட தொழிலில் இருந்து விவசாய வணிகமாக மாற்றுவது, நிலையான சுற்றுலாத்துறை ஊக்குவிப்பு, உற்பத்திகளை மேம்படுத்துதல், டிஜிட்டல் மயமாக்கல் என்பன இதன் பிரதான வேலை திட்டங்களாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் நேற்று ஆரம்பமான 2024ஆம் ஆண்டுக்கான சுற்றாடல், சமூக மற்றும் ஆளுகை மாநாட்டில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பெயரிடப்பட்டுள்ளார். நெல்லு மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் வைத்து கட்சியின் செயலாளர் நாயகம் சாகர காரியவசம் சற்று முன்னர் இதனை அறிவித்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 2024 ජනාධිපති වර්ණය සඳහා ශ්‍රී ලංකා පොදුජන පෙරමුණේ විජයග්‍රාහී ජනාධිපති අපේක්ෂකයා ලෙස ගරු නාමල් රාජපක්ෂ මැතිතුන්ව නම් කරන බව ගෞරවයෙන් ප්‍රකාශ කර සැලකර සිටිමි. නාමල් රාජපක්ෂ මැතිතුමාට අනාගත ජනාධිපතිතුමාට கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தியதாக மன்னார் வைத்தியசாலை நிர்வாகம் மன்னார் போலீஸ் நிலையத்தில் மேற்கொண்ட முறைப்பாட்டை தொடர்ந்து சனிக்கிழமை காலை வைத்தியர் அர்ஜுனா போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட வைத்தியர் விசாரணைகளின் பின்னர் மன்னார் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை இன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இந்த நிலையில் மீண்டும் வைத்தியர் அர்ஜுனா இன்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை சரீரப்பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டார். இந்த நிலையில் வைத்தியரை பார்வையிடுவதற்காக மாவட்டத்தின் பல பாகங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான மக்கள் நீதிமன்ற பகுதியில் சூழ்ந்து கொண்டமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இலங்கை திறந்த பல்கலைக்கழக சட்டத்துறை மாணவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. 1,00,000 கிலோமீட்டர் வீதி அபிவிருத்தி வேலை திட்டத்தின் இறுதிக்கட்ட பணிகளை அடுத்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் நிதியை பெற்று முழுமையாக பூர்த்தி செய்ய எதிர்பார்ப்பதாக கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். வேலையற்ற பட்டதாரிகளின் பிரச்சினை குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட காரணங்களால் தாம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரேரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரேரா கட்சி தலைமைக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு உதவுவதாக இந்தியா உறுதியளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் பங்களாதேஷ் ராணுவத்துடன் இந்தியா தொடர்பில் உள்ளதாகவும் அங்குள்ள நிலவரங்களை இந்தியா தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பங்களாதேஷில் கலவர சூழல் நிலவுவதால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். இந்தியாவில் ஷேக் ஹசீனா தஞ்சம் அடைந்திருக்கும் நிலையில் இது தொடர்பாக விவாதிக்க டெல்லி பாராளுமன்ற வளாகத்தில் நேற்று ஜெய்சங்கர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. ஷேக் ஹசீனாவுக்கு உதவுவதாக மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. ஹசீனா அதிர்ச்சியில் உள்ளார். அவரது எதிர்கால திட்டங்கள் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஹசீனாவுடன் பேசுவதற்கு முன்னர் அவர் குணமடைய அவகாசம் அளிக்க விரும்புகிறோம்.
பங்களாதேஷில் உள்ள சிறுபான்மையினரின் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் முதலானவை போராட்டக்காரர்களால் இலக்கு வைத்து தாக்கப்பட்டு வருகின்றன. இது குறித்து கவலை அடைகிறோம் என்றும் ஜெய்சங்கர் விளக்கமளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்நிலையில் தனது துணை அதிபர் வேட்பாளரை கமலா ஹாரிஸ் அறிவித்துள்ளார். அதன்படி மினசோட்டா மாநிலத்தின் ஆளுநர் டிம் வால்ஸை துணை அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் தெரிவு செய்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பை எதிர்த்து எதிரணியில் களம் காணுகிறார் இந்திய வம்சாவளி பெண்மணி கமலா ஹாரிஸ். அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள நிலையில் ஆளுங்கட்சியின் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் செவ்வாய்க்கிழமை அன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார். இதன் மூலம் அமெரிக்க அதிபர் பதவிக்கு போட்டியிடும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த முதல் பெண்மணி என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் ஆடவர் ஹாக்கி அரையிறுதிப் போட்டி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் இந்தியா மற்றும் ஜெர்மனி அணிகள் பல பரீட்சை நடத்தின. பரபரப்பாக நடைபெற்ற ஆட்டத்தின் 7வது நிமிடத்தில் இந்திய வீரர் ஹர்மன்பிரீத் கோல் அடித்தார். அதையடுத்து ஆட்டத்தின் 18வது மற்றும் 27வது நிமிடங்களில் ஜெர்மனி வீரர்கள் கோல் அடித்தனர். 36வது நிமிடத்தில் இந்திய வீரர் சுக்ஜித் சிங் கோல் அடித்தார். இதனால் இரு அணிகளும் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் இருந்தன. அதனையடுத்து 54வது நிமிடத்தில் ஜெர்மனி வீரர் மார்க்கோ கோல் அடித்ததால் அந்த அணி 3-2 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது. கடைசி நேரத்தில் இந்திய வீரர்கள் கோல் அடிக்க தீவிரமாக முயற்சித்தனர். ஆனால் அவர்களால் கோல் அடிக்க முடியவில்லை. இறுதியில் ஜெர்மனி 3-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஒலிம்பிக் ஹாக்கி இறுதிப் போட்டிக்கு ஜெர்மனி அணி முன்னேறியுள்ளது. அரையிறுதியில் தோல்வியடைந்த இந்திய ஹாக்கி அணி நாளை நடைபெறவுள்ள வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. அயர்லாந்துக்கு எதிராக 2 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்பதற்காக நேற்று அயர்லாந்துக்கு புறப்பட்டு சென்ற இலங்கை மகளிர் அணிக்கு தலைவியாக அனுஷ்கா சஞ்சீவனி செயற்பட உள்ளார். இலங்கை மகளிர் அணியின் தலைவியான சமரி அத்தபத்து இங்கிலாந்தில் நடைபெறும் தி 100 மகளிர் லீக் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்காக அணியில் இருந்து விலகியுள்ள நிலையிலேயே அனுஷ்காவுக்கு தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் போட்டி நடுவராக பங்கு பெற்றுவதன் மூலம் ரஞ்சன் மடுகல்லே 400வது ஒருநாள் போட்டி என்ற மைல்கல்லை எட்டியுள்ளார். அதனை கௌரவிக்க முகமாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சார்பாக இலங்கை கிரிக்கெட்டின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆஷ்லி டி சில்வா ரஞ்சன் மடுகல்லவுக்கு நினைவு சின்னம் ஒன்றை வழங்கினார். இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையில் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இன்று இடம்பெற்ற 3வதும் இறுதியுமான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி அபார வெற்றியை பெற்றுள்ளது. 110 ஓட்டங்களால் வெற்றி பெற்று இலங்கை அணி இந்த தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி 50 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 248 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் அவிஷ்க பெர்னாண்டோ அதிகபட்சமாக 96 ஓட்டங்களையும் குசால் மெண்டிஸ் 59 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் இந்திய அணி சார்பில் ரியான் பராக் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் 249 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி 26.1 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 138 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியடைந்தது. துடுப்பாட்டத்தில் இந்திய அணி சார்பில் அணித்தலைவர் ரோஹித் சர்மா அதிகபட்சமாக 35 ஓட்டங்களை பெற்றதுடன் வாஷிங்டன் சுந்தர் 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் இலங்கை அணி சார்பில் துனித் வெல்லாலகே 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன்படி 27 வருடங்களுக்கு பின்னர் இலங்கை அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான இருதரப்பு ஒருநாள் தொடர் ஒன்றை இலங்கை அணி கைப்பற்றியுள்ளது. கடந்த 1997 ஆண்டில் இந்திய அணிக்கு எதிரான இதுபோன்றதொரு தொடரை இலங்கை அணி கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.